கிருஷ்ண பகவான் எப்பொழுதும் தன்னுடைய தலையில் மயிலிறகை சூடிக்கொண்டு இருப்பாரு. அதற்கான காரணம் என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். கிருஷ்ணர் புல்லாங்குழல் வாசிச்சா எல்லா ஜீவராசிகளும் மயங்கி அதை ரசித்து கேட்பாங்க. அவருடைய குழல் இசையில் பிருந்தாவனவாசிகள் மட்டுமல்லாமல் பறவைகள், விலங்குகள் எல்லாருமே சந்தோஷமாக வந்து கிருஷ்ணனுடைய இசையை ரசிப்பாங்க. அப்படி தினமும் ஒரு மயில் தவறாம கிருஷ்ணனுடைய இசையை கேட்பதற்காக வந்துடும். தினமும் அந்த குழல் இசையில் மெய்மறந்து நடனமாடும். இப்படி இருக்க அந்த மயிலுக்கு ஒரு நாள் கிருஷ்ணனுக்கு ஏதாவது தரணும் அப்படின்னு தோணுச்சு. அதனால அதனுடைய உடலை குலுக்கி அழகான மயில் இறகுகளை கீழே செதற விட்டுச்சு. அதுக்கப்புறம் கிருஷ்ண பகவானை ஆனந்த கண்ணீருடன் பார்த்தது. இதை புரிந்து கொண்ட கிருஷ்ண பரமாத்மா அந்த மயிலிறகை எடுக்கிறாங்க. பொதுவாக பிருந்தாவனவாசிகள் மயிலிறகை தலையில் வைத்து விளையாடுவாங்க. அதே போல கிருஷ்ண பகவான் அந்த மயிலிறகை எடுத்து தன்னுடைய தலையில் வைக்கிறாரு. இத பார்த்ததும் அந்த மயிலுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அடுத்த நாள் குழல் இசைக்கும் பொழுதும் அந்த மயிலிறக பகவான் எடுக்கவே இல்லை. அப்போ பிருந்தாவன மக்களுக்கு முன்னால் கிருஷ்ண பகவான் சொல்றாரு, என்னுடைய அன்பு பக்தன் கொடுத்த இந்த மயிலிறகை நான் எப்பொழுதும் ஒரு ஆபரணமாக அணிய போகிறேன். இனி என்றும் இது என்னை விட்டு பிரியாது. என்ன எல்லாரும் அன்பால மட்டும்தான் கட்டுப்படுத்த முடியும். அப்படி என்னுடைய இந்த அன்பு மயில் என்னை கட்டுப்படுத்தி விட்டது. என்னுடைய பக்தர்கள் எனக்கு கொடுக்கும் பொருள்ல நான் மதிப்பை பார்க்க மாட்டேன். அவங்களுடைய தூய அன்பை மட்டும்தான் நான் பார்ப்பேன். அதனால இந்த மயிலிறக நான் எப்பொழுதும் அணிந்து கொள்வேன். என் பக்தர்களுடைய உண்மையான அன்பை தவிர வேறு எதுவும் எனக்கு முக்கியம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பகவான் அந்த இடத்துல சொல்றாரு. எல்லாருக்கும் அந்த மயிலை பார்க்கும் பொழுது ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. பகவான் சொன்ன விஷயம் அந்த மயிலுக்கு புரியாம இருந்திருக்கலாம். ஆனால் அதனுடைய அன்பை பகவான் ஏற்றுக்கொண்டது எல்லாருக்கும் தெரிஞ்சது. அதனாலதான் கிருஷ்ண பகவான் எப்பொழுதும் மயிலிறகை சூடிக்கொண்டு இருக்கிறாரு. அவருடைய பக்தர்கள் அன்பாக எது கொடுத்தாலும் பகவான் அதை ஏற்றுக்கொள்கிறார். நன்றி, வணக்கம்.